குட் மார்னிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம சில உச்சரிப்பு பார்க்கலாம். ரிவர், நெவர், ஃபாரெவர், எவர், இது மாதிரி நம்ம சொல்லுவோம். வெர்பு இங்கே எல்லாத்துலேயுமே இஆர் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வருதுல்ல. இந்த இஆர் நம்ம அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த சத்தம் முக்கியமாக இங்கிலீஷில் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம நல்ல இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்குறோம் நல்ல உச்சரிப்பில் அப்படின்னா, திஸ் இஸ் ஏ புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கண்டிப்பாக கிடையாது. திஸ் இஸ் புக், தட் இஸ் பென்சில். ஏனா என்ன, ஏதோ ஒன்று குறிப்பிட்ட ஒன்றுனா திஸ் இஸ் த பென்சில். அதாவது அந்த வாக்கியத்தில் வேறு என்ன மறைஞ்சிருக்குன்னா, எந்த பென்சிலை பற்றி நான் சொன்னேனோ அந்த பென்சில். நான் சொன்னேன்ல அந்த பென்சில் ஒன்று அழகாக இருக்குன்னு, இந்த பென்சில் தான். என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான்னு சொன்னேன்ல, அதே தான் இங்கே பாரு இப்போ கடையில் கிடைக்கிது, இங்கே இருக்குது பற்றியா, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியது. அந்த வித்தியாசம். அந்த சத்தம் தான் இதில் வரும். ஸோ நெவர், அந்த ஈஆரை எர்ன்னு நம்ம அழுத்துறோம். அந்த மாதிரி இல்லாமல் நெவர், ஃபாரெவர், எவர், டுகெதர். அப்போ வேர்பில் என்ன வரும்? வீக் வு, பீக் பு. அப்போ வு ப வேர்ப். இங்கிலீஷ் நம்ம தமிழ் மாதிரி அழுத்தமாக வெர்பு அப்படி சொல்லக்கூடாது. அது எர்ராக இருந்தால் கூட வெர்பு அப்படி தான் வரணும். ஸ்லோ அண்ட் இழுத்தும் சொல்லணும், ஸ்லோவாகவும் சொல்லணும், கொஞ்சம் தூக்கி போட்டு சொல்லணும். அழுத்தமாக இல்லாமல் லேசாக சொல்லணும். ஸோ இப்போ அது வெர்புன்னு இருந்ததுன்னா கூட நம்ம வெர்புன்னு சொல்லாமல் வெர்பு அப்படி தான். அந்த ஆர் கூட நம்ம இர்ன்னு அழுத்தாமல் லைட்டாக தான் கொண்டு வரணும். வெர்பு. பட் இனிமேல் அது இல்லை, அது சத்தம். ஸோ வேர்பு, விஇஆர்பி, வினை சொல்லுக்கு நம்ம சொல்கிறது இங்கிலீஷில் அது வேர்பு.